ஆனா பெரிய ஆபத்து காரணம் இன்னைக்கு ஒரு மெட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. நம்ம தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் மக்கள் அடிக்ட் பண்ணுது, அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோபமைன் அடிக்ஷன்ல பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, பிளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோசியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும். அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை இங்க நான் வச்சேங்கண்ணா. ஏன்னா ஆஸ்திரேலியா அண்டர் 16 கீழே தடை பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா தடை பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு.